கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தமிழ் மரபு. நம்ம எதுவாக இருந்தாலுமே அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து இந்த கடந்த வால்யூமில் நம்ம நம்ம வந்து மாண்டிகா உபநிஷத்தை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம் அதில் அப்படின்னாக்கன்னா வந்துட்டு எல்லா உயிரினங்களும் நம்மளை மனுஷங்க உட்பட எல்லா உயிரினங்களும் மூன்று நிலைமையில தான் இருக்க முடியும். அதாவது ஒன்று வந்து விழிப்பு நிலை, இன்னொன்று வந்து கனவு நிலை, இன்னொன்று வந்து ஆழ்ந்த உறக்க நிலை. மூணு மூணு அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம வாழ்க்கையில் இந்த மூணு நிலை ஏதாவது ஒரு நிலை இருக்கும். இந்த மூணு நிலையுமே பார்த்தீங்கன்னாக்கன்னா ஒன்றுக்கு ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. எல்லாம் வேறு வேறு டைமென்ஷன்ஸ். இப்போ நீங்கள் வந்து இப்போ முடிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி நீங்கள் இந்த கனவு கண்ணுன்னு இருக்கும்போது கண்டிப்பாக மீது 2 தடவை போக முடியாது. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னாக்கன்னா ஏதோ ஒன்று நம்ம தான் வந்துட்டு இந்த வேறு வேறு இதெல்லாம் வேறு வேறு டைமென்ஷன்ஸாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் போயிட்டு டெய்லி தான் நம்ம மார்னிங் ஒரு இடத்துல இருக்கோம், நைட் ஒரு இடத்துல இருக்கோம், சுற்றி வந்துட்டுருக்கோம். யார் அது, எப்படி அது போயிட்டு வர்றாங்க அப்படிங்கிற அந்த அந்த ஒரு கேள்விகளுக்கு தான் வந்து நம்ம வந்து விடையாக பார்த்தோம். அதுதான் வந்து துரியம். சரிங்களா? இப்போ அது எப்படி நமக்கு இருக்குனாக்கன்னா புரியுது ஆனால் புரியலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் தான் நம்ம இருந்திருப்போம். சரிங்களா? இது ஸோ இந்த ஆனால் புரியலை அப்படிங்கிறத அடுத்த ஸ்டெப்பாக கொண்டு போகிறது தான் வந்து நான் இப்போ நம்ம இனி வரக்கூடிய இந்த எபிசோட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து வால்யூம் 2ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அத்வைத்தம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட். முன்னாடி பார்த்தது வந்து மாண்டிகா உபனிஷத் பற்றின அந்த டீட்டெயில்ஸ், அது என்ன சாராம்சம் சொல்ல வருதுங்கிறத பார்த்தோம். இனிமே அதை தொடர்ந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அத்வைத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ அத்வைத்தம் அப்படின்னா இரண்டற்றது, அத்வைத்தம். ஸோ இரண்டே இல்லைங்கிறது, அதாவது அப்படி அதை இரண்டே இல்லைன்னா அப்போ நம்ம வந்து கோடான கோடி மக்கள் இருக்கும், நட்சத்திரங்கள் இருக்குது, எத்தனையோ கோள்கள் இருக்குது. அப்படிங்கும்போது அப்படி எப்படி இரண்டே இல்லைங்கும் போது இத்தனை விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ், சில விளக்க உரைகளை நம்ம வந்து பார்த்து கொஞ்சம் நம்ம வந்து புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? அதாவது இப்போ வந்து இந்த அத்வைத்தோட அந்த சாரம், அதாவது எசன்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கன்னா ஒன்று தான் இருக்குது. அதுதான் வந்து பிரம்மம். அதாவது பிரம்மம் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கன்னா பியூர் கான்ஷியஸ்னஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி எனர்ஜின்னு புரிஞ்சுக்கோங்களேன். அதாவது ஒரு 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 வேவ் ஃபார்ம் ஆர் ஒரு எனர்ஜி தான் இருக்குது. அப்படின்னா அப்போ வந்து அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் என்ன, அப்போ நம்மளாம் யார் அப்படிங்கிறத, நம்மளாம் வந்து பொய் இல்லை, நம்ம மாயை இல்லூஷன் அப்படி கிடையாது. நம்ம வந்து அதை சார்ந்த உண்மை, அதாவது இந்த பிரம்மத்தை சார்ந்த உண்மைகள் தான் நம்ம தவிர நம்ம வந்துட்டு பொய் கிடையாது. சரிங்களா? ஆனால் ஒன்று தான் இருக்குது, அதுதான் வந்து கான்ஷியஸ்னஸ். எப்படிங்கிறத நம்ம வந்துட்டு நம்ம போக கண்டிப்பாக நம்மளுக்கு புரியும், நமக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும். சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா இந்த உபநிஷத்துலாம் வந்து ரொம்ப ஒரு டென்ஸாக, ரொம்ப ஹைலி கான்சன்ட்ரேட்டாக இருந்தது. இதை வந்துட்டு நம்ம சம்ஸ்கிருதமே தெரிஞ்சால் கூட நம்ம அதை படிக்கணும்னாக்கா டக்குன்னு புரியாது. ஆனால் அதாவது 1200 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு ஜீவன், அதாவது ஆதிசங்கரர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்தார். இந்த மாதிரி உபநிஷத்துக்கு நம்ம வந்து விளக்க உரைகள் கொடுப்போம். அதாவது ஜஸ்ட் அப்படியே சொல்லாமல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது, ஒரு கதை சொல்கிறது, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து அவர் தான் கொண்டு வந்தார். அவர் அந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு எல்லாருக்கும் உபநிஷத்து புரிய ஆரம்பிச்சிச்சு. இன்ஃபேக்ட் உலகம் ஃபுல்லுமே அதை வந்து அக்செப்ட் பண்ணுறது, அதை ரிசர்ச் பண்ணுறது, டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுறது. இன்ஃபேக்ட் இப்போ வரக்கூடிய குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு தே ஆர் அலைனிங். அதில் கொடுத்துருக்குற அந்த கருத்துக்கள்லாம் வந்துட்டு நம்ம இப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி நம்மளால் வந்து ப்ரூவ் பண்ண முடியுது. அதாவது அந்த பார்ட்டிகல்ஸ், குவாண்டம் பார்ட்டிகல்ஸ்லாம் பார்க்கும்போது அட் லோவஸ்ட் லெவலில் வந்து எனர்ஜி தான் அப்படிங்கிற மாதிரி இது ரெண்டுக்கும் வந்து ஒத்து போகிற மாதிரி வரும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கணும், ஆதிசங்கர் வாழ்ந்தது வந்து 1200 வருஷங்களுக்கு முன்னால். ஸோ அப்போ வந்து இப்போ பெரிய பெரிய டெக்னாலஜிலாம் கிடையாது. ஸோ அவர் வந்து அப்போ வந்து சில உண்மைகள் கொடுத்துருப்பார், நம்ம புரிய வைக்கிறதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாரு. அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம பெருசாக இது பார்க்கலாம். பட் ஆனால் வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப டீப்பாக இருக்கும். இப்போ நம்ம திருக்குறள் இருக்கு இல்லைங்களா, அதோடைய கருத்துக்கள் அன்றைக்கும் பொருந்தித்து, அன்றைக்கும் ரொம்ப ஆப்டாக இருந்தது, இன்றைக்கும் இருக்குது, என்றைக்கும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வரக்கூடிய இந்த எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக யோசிச்சிங்கன்னா அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோண வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து இந்த அத்வைத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறது, நம்மளை பற்றி நம்ம வந்து எல்லாமே துரியந்தான் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பதவி கைப்பற்றிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி தெரிஞ்ச எக்ஸாம்பிள். இப்போ வந்து இப்போ
கடலில் வந்துட்டு அலை பெரிய பெரிய அலைகள் வருது, சின்ன சின்ன அலைகள் வருது. ஒவ்வொரு அலை ஒன்று வந்து பெருசாக அந்த 6 அடிக்கு வந்து டொம்முன்னு உயருது. இன்னொரு இடத்துல குட்டி அலை வந்துட்டுருக்கு. அந்த ஒன்று ஒன்று தனித்தனியாக நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? பட் வந்து அதே மாதிரி நம்ம நடுக்கடலில் போகும்போது அவ்வளோவா அலைகள் இருக்காது. கொஞ்சம் மாதிரி அங்கே அந்த அந்த அலை அடியில் வந்து இது கரண்ட் சொல்லுவாங்களே, இப்போ அது மாதிரி அடியில் வந்து அந்த நீரோட்டம் அது பாட்டு போயிட்டுருக்கும். அது 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 எப்படி உருவாச்சு? ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் அட்லாண்டிக் ரிஃப்ட்டு, அந்த சவுத் பசிபிக் ரிஃப்ட்டு, இதெல்லாம் தான் நமக்கு வந்து மான்சூன் நமக்கு மழை கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. பட் அதெல்லாம் எப்படி உருவாச்சு? அதை ஒன்று ஒன்றும் அது அது போகிற வேகம் வேறு, அது அது போகிற டைரக்ஷன் வேறு. பட் எல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஆழ்கடலில் போனீங்கன்னா அந்த தண்ணி நகராத மாதிரி அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாத்துக்கும் வந்து எல்லாம் வேறு வேறையாக இருக்குது. வேறு மாதிரி இருந்தாலும் எல்லாமே கடைசியில் பார்த்திங்கன்னா நீர்த்துளிகள் தான் இல்லைங்களா? ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் எல்லாம் வேறு வேறு வேலை பண்ணுது, ஆக்ட் பண்ணுது. பட் எல்லாமே தண்ணி தான். இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்மளோட இதில் அந்த தங்க ஆச்சாரியர் இருக்கா இல்லைங்களா, அவர்கிட்ட வந்து தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிலோ தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து மோதிரம் பண்ணுறாரு, வளையல் பண்ணுறாரு, நெக்லஸ் பண்ணுறாரு, தோடு பண்ணுறாரு. இது வந்து நாம ரூப காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நாமங்கும் போது இப்போ தோடு, மோதிரம், வளையல் அப்படிங்கிற பேர், அதுதான் நாமங்கள். சரிங்களா? இப்போ ரூபம் இப்போ பார்த்தீங்கன்னா மோதிரம் வந்து குட்டியாக ரவுண்டாக இருக்கும், அதில் வைரம் வச்சுருப்போம். இப்போ அது வளையல் வந்து இருக்கும், சிலரில் வந்துட்டு நெக்லஸில் வந்துட்டு சில ஷேப்பில் இருக்கும், ரவுண்டாக இருக்கும், ரொம்ப நிறைய ஆடம்பர வளையல் இருக்கும். ஸோ அது ரூபம் ஒன்று ஒன்றுக்கு வேறு ரூபங்கள் இருக்குது. அப்புறம் வந்து காரணங்கள், அதாவது ஒன்று ஒன்று வேறு பர்பஸ். நம்ம ஒன்று விரலில் போட்டுக்கிறோம், ஒன்று கையில் போட்டுக்கிறோம், ஒன்று கழுத்தில் போட்டுக்கிறோம். எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்குது. நம்ம தொடும்போது வேறு ஃபீலிங்கில் இருக்குது, வேறு வெயிட்டில் இருக்குது. பட் எல்லாத்துக்கும் அண்டர்லைனிங்காக பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் தான். இப்போ தங்கம்னு ஒன்று இல்லைனாக்கா இந்த நாமரூப காரணங்கள் வந்திருக்காது. இப்போ அது நெக்லஸாக இருக்கலாம், அது கோல்டாக இருக்கலாம். ரெண்டுத்தையும் உருக்கி ஒன்று சேர்த்துனா ரெண்டு ஒன்றாகிறது. கடைசியில் மிஞ்சிறது தங்கம் தான். அந்த மாதிரி தான் நம்மலாம் வந்துட்டு இப்போ நான் வந்து வளையலாக இருக்கலாம், நீங்கள் வந்து மோதிரமாக இருக்கலாம், இன்னொருத்தங்க வந்து பிரேஸ்லெட்டாக இருக்கலாம். பட் எல்லாம் நம்ம எல்லாருமே அடிப்படையில் ஒன்று, அதுதான் துரியம், அதுதான் தங்கம் அப்படிங்கிறது தான் ஆதிசங்கருடைய இந்த இன்னொரு எக்ஸாம்பிள். சரிங்களா? இப்போ அந்த இதுக்கே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மாடர்ன் டைமில் வந்துட்டு உங்கள் ரீசன்ட் டைமில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அந்த காலேஜ்னு சொன்ன எக்ஸாம்பிள். அதாவது ஒரு மனுஷன் வந்துட்டு, அதாவது காத்தாலேருந்து ஆஃபீஸ் போகும்போது அவன் வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு பாஸாக இருக்கான். அப்புறம் வந்து தன் குழந்தைக்கு அப்பாவாக இருக்கான். அப்புறம் தன்னுடைய ஒய்ஃப்க்கு வந்து கணவனாக இருக்கான். பார்ட் டைமில் ஒரு பிஸ்னஸ் பண்ணனா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கான். ஸோ அப்போ வந்து பல முகமுடிகளை வந்து போட்டுருக்கக்கூடிய அந்த எல்லா முகமுடிக்கு அடியில் இருக்கிறது யார்? அது அப்பாவா, அது வந்து ஒரு மனிதனா, ஒரு பாஸா அப்படின்னும் போது அது வந்துட்டு அது எல்லாருக்கும் அப்பாற்பட்ட எல்லாத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த கான்செப்ட் வந்து இது கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ வந்துட்டு இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து இது அந்த பீலிங் ஆஃப் தி ஆனியன் மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம வந்து பிரித்து நம்ம வந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பாக ஒன்று நிச்சயங்க. அதாவது வந்து நீங்கள் இந்த சாப்டர்ஸை தொடர்ந்து நீங்கள் கேட்கும்போது பார்க்கும்போது நீங்கள் உங்களை பற்றின சிந்தனை, நீங்கள் யார் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை, அப்புறம் இந்த உலகம் என்ன, இந்த பிரபஞ்சம் என்ன அப்படிங்கிற அந்த சிந்தனையெல்லாம் கண்டிப்பாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? தொடர்ந்து நம்ம வந்து பார்ப்போம். அதுவரை விழித்திருங்கள், சிந்தித்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.